भजो नित्य गोविंदा नित्य गोविंदा। மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர். மாஸ்டர் காயானுபாசனா வேதானுபாசனா இது ரெண்டும் கொஞ்சம் கிளியரா கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க மாஸ்டர். காயானுபாசனா வந்து என்னால் ரெகுலராக இயல்பாக ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எல்லா டைமும் வந்து என்னால் ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியுது. ஸ்டார்டிங், ட்ராவலிங், எண்டிங், நிற்கிறது. எகெயின் மூச்சு ரிட்டர்ன் வரும்போது ஸ்டார்டிங், ட்ராவலிங், எண்டிங், எவ்வளோ நேரம் எடுத்துக்குது டைம் மறுபடியும் உள்ள மூச்சு இழுக்கிறதுக்கு. இது எல்லாமே ஒரு இயல்பான ஒரு வேலை செய்யும்போது, சும்மா எங்கேயோ ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணும்போது இது எல்லாத்தையுமே நல்லா க்ளீனாக வந்து நோட்டீஸ் பண்ண முடியுதுங்க மாஸ்டர். அப்புறம் வேதானுபாசனா இன்னும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்குங்க மாஸ்டர். அது என்னன்னா இந்த நெஞ்சு பகுதி, வயிறு பகுதி இதை கவனிக்கிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்புறம் உடம்புக்கு உள்ள வந்து என்னால் ஓரளவுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியுதுங்க மாஸ்டர். இடுப்புக்கு கீழே மட்டும் ஃபோக்கஸ் பண்ண முடியல இன்னும். மற்றபடி இந்த ஹார்ட் சைடு, அந்த ஹார்ட்ல இருந்து அப்படியே கீழே, அப்புறம் இந்த ஸ்பைனல் கார்டு ஓரளவுக்கு கவனிக்க முடியுதுங்க மாஸ்டர். இன்னும் ரொம்ப கிளியராக கவனிக்க முடியல, ஓரளவுக்கு கவனிக்க முடியுதுங்க மாஸ்டர். அப்புறம் இந்த விழிப்புணர்வு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு மாஸ்டர். திடீர்னு இப்போ ஒரு இடத்துல ஒரு டைம் சும்மா ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஃபோக்கஸை கொண்டு வந்து மைண்டில் நிறுத்தினா அந்த சவுண்டு வந்து ஃபுல்லாக அந்த சரௌண்டிங்ஸில் என்னென்ன சவுண்டு வருதோ எல்லாத்தையும் அட் அ டைமில் கவனிக்க முடியுதுங்க மாஸ்டர். ரொம்பவே கிளியராக கவனிக்க முடியுது. அது கூடவே சேர்த்து இதையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேங்க மாஸ்டர். சவுண்டு, வாசம், அப்புறம் பார்வை திறன், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் இன்னும் ரொம்ப எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கவனிக்கிறதுக்கு உண்டான பழக்கத்தை பழகிட்டு இருக்கேன். அதே மாதிரி உடம்பையுமே ஃபுல்லாக வந்து இப்போ காலையில் எந்திரிக்கும் போதும் சரி, தூங்குறதுக்கு முன்னாடியும் சரி, நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்பவே உடம்ப வந்து ஃபுல் உடம்பையும் கவனிக்கிறேங்க மாஸ்டர். சில டைம் வந்து ஒரு ஒரு பாகத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கவனிக்கிறேன். அதை மட்டுமே கொஞ்ச நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேங்க மாஸ்டர். ஒரு இடத்த மட்டுமே கொஞ்ச நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், இன்னொரு இடத்த கொஞ்ச நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அப்புறம் உடம்பு ஃபுல்லாக கொஞ்ச நேரம் கவனிக்கிறேன். இது வந்து தொடர்ந்து நான் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேங்க மாஸ்டர். நான் ப்ராக்டிஸ் நல்லா போய்கிட்டு இருக்குங்க மாஸ்டர். ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். ஓரளவுக்கு ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த கோர்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டினியூஸாக நான் ப்ராக்டிஸில் இருந்துக்கிட்டே இருக்கேங்க மாஸ்டர். கண்டிப்பாக. நந்தகுமார் வணக்கம். தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி தான் பழக்கமாக மாறும். எதுவுமே நம்ம குழந்தைங்களுக்கு கூட, ஒரு சின்ன குழந்தைக்கு நம்ம ஆரம்பத்தில் ப்ரஷ் பண்ண நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்கன்னா பண்ணாது. கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை, அதே பழக்கமாகிடுச்சு. அது பாட்டு காலையில் இருந்துச்சுன்னா ப்ரஷ் பண்ணுவாங்க. எதுவுமே பயிற்சி தான் பழக்கம். எவ்வளோ நாள் பயிற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறதா இருக்குது. ஸோ பயிற்சி பண்ணதுக்கப்புறம் பழக்கமாகி நம்ம இயல்பாக மாறிடும். அதான் ஃபஸ்ட்டு இதனுடைய ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிஹேவியர்ஸை சேஞ்ச் பண்ணுறது தான். பிஹேவியர் சேஞ்சே கொஞ்ச நாள் அது உங்களுக்கு கேரக்டரை கன்வெர்ட் ஆகிடும். அதுக்காக நியமான இப்போ நல்ல பழக்க வழக்கங்களை வந்து சொல்லிக் கொடுக்கணும், அதை பழக்கம் பண்ணணும்னு சொல்கிறது தான். நல்ல பழக்கங்கள், நியமான வழக்கங்கள். ஒரு பழக்கம் விரைவில் வழக்கமாகிவிடும் நமக்கு. அப்படி தான் மார்க்கெட்டிங்கும் கொண்டாடுவானுங்க. நெகட்டிவ் இலுமினேட்டிஸோட இது ஸ்டைலே தான். பழக்கத்துக்கு கொண்டாந்து வழக்கமாயிருவானுங்க. டீ பாருங்கள், பீடி பாருங்கள், எல்லாம் நம்ம ஃப்ரீயாக கொடுத்து அது அப்புறம் பழக்கம் பண்ணதுக்கப்புறம் காசு பண்ணுவானுங்க. இப்போ ஜியோவோட ட்ரெண்டெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு, அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பழகிறோம். அது மாற்ற முடியாது, அது வழக்கமாயிடும். பழக்கத்துக்கு கொண்டாடணும். நம்ம வந்து நல்ல விஷயங்களை பழக்கத்துக்கு கொண்டாடணும். அந்த மாதிரி தான் ஒரு காலத்தில் அறம் சார்ந்த வாழ்க்கை நம்மகிட்ட இருந்தது. அப்புறம் பொருள் சார்ந்த வாழ்க்கையாக மாறிச்சு. எங்கள் அப்பா காலத்தில் நான் குழந்தையாகவும் அறம் சார்ந்த வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில் வந்து பொருள் சார்ந்த வாழ்வாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன் இன்பம் சார்ந்த வாழ்க்கைக்கு போட்டாங்க. அறம், பொருள், இன்பம்னு சொல்லுவாங்க. ஸோ வேகமாக அந்த உலகளாவிய பொருளாதார இதனால அது வந்தது. ஓல்டு குளோபலைசேஷன் சொல்கிறாங்க, அதனால வந்த விளைவு இது. அது நடக்க தான் செய்யணும். அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி எதுவுமே மாட்டாமல் தப்பிச்சு போகிறதுக்கு, அதை ஒரு நம்ம வாழ்வியல் தாண்டின ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறதுக்கு இந்த விபாச்சனை உதவும். சரியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒன்று ஒரு படி தான். காயானுபாசனா ப்ராக்டிஸ் பண்ணால் அப்படியே வேதானுபாசனா, அப்படியே சித்தானுபாசனா, தம்மானுபாசனா. தம்மானுபாசனா நீங்கள் வரும்போது அந்த பழக்கம் வழக்கத்துக்கு வந்துடும். அது தானாக நடக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. உங்களோட முயற்சி, அது வரைக்கும் முயற்சி தேவை. அதுக்கப்புறம் விழிப்புங்கிறது நீங்கள் விழிப்பாக மாறிடுவீங்க. அது பிஹேவியர்ஸ் தாண்டி, கேரக்டர் தாண்டி வேறு ஒன்று மாறி இருப்பீங்க நீங்கள், அதுவாகவே இருப்பீங்க நீங்கள். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் பயிற்சி பண்ணணும்னு தேவையில்லை.
ஏன்னா நீங்கள் அதுவும் மாறிடுவீங்க. நீச்சல் கற்றுக்கும் போது தான் நீங்கள் வந்து சொரக்குடு கட்டிக்கிட்டு இல்லை யாரோ ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு கவுத்து போட்டு டப்பு டப்புன்னு அடிக்க வேண்டியிருக்கும். கற்று முடிச்சதுக்கப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா தலைகளை சுரப்பாக அடிப்பான், தண்ணிக்குள்ளே போய் இருப்பான், மொதப்பான், நிமிந்து படுத்து அடிப்பான், கமுந்து படுத்து நீச்சலே அடிக்காமல் படுத்திருப்பான் தண்ணியில். நீச்சலே அடிக்க மாட்டான், கை கால் ஆட்ட மாட்டான்னா தண்ணியில் படுத்திருப்பான். அதுக்கு ப்ராக்டிஸ்னால வந்தது தான். எல்லாமே அதே மாதிரி தான். அது ஒரு கட்டத்தில் நீங்கள் அதுவாக மாறி இருப்பீங்க, விழிப்பாக மாறி இருப்பீங்க. அப்போ நீங்கள் உடம்பு விட்டு வெளியே வந்துடுவீங்க. அது தானே நடந்துடாது. உடம்பு விட்டு நீங்கள் அது தானே வரக்கூடிய விஷயம். ஒரு சில பயிற்சிகள் பண்ணி வர்றது விவாச்சனால தானே வேலை நடக்க ஆரம்பிச்சிடும். உடம்பு இருக்கும், மனம் எல்லாமே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியாக வெளியே வந்துடுவீங்க. ஸோ உயிரே தனியாக வெளியே வந்து சுற்ற ஆரம்பிக்கும். ஆஸ்ட்ரல் ட்ராவல் தானே நடக்க ஆரம்பிக்கும். அந்த நிலையில் இருக்கும்போது தான் உங்களுக்கு அஷ்டமா சித்திகள் கிடைக்கும். ஏத்தாப்புல இருக்க மனசில் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அடுத்து நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிய ஆரம்பிக்கும். ஒருத்தரை பார்த்தோன்னே உங்களுக்கு இன்னும் அவரோட பாஸ்ட்டும் தெரியும், ஃபியூச்சரும் தெரியும். அப்போ தான் நம்ம ஒரு ஒரு லெவலுக்கு போகிறோம். அதுக்கு அந்த நிலையிலையும் நம்ம தாண்டினதுக்கப்புறம் நம்ம ஒரு குருவுக்கான தகுதி அடைகிறோம். அப்போ தான் நம்ம அடுத்தவங்களுக்கு நம்மளை வந்து அதை உயிரோட்டத்தோடு கொடுக்க முடியும். ஒரு டீச்சர் அப்படிங்கிறது வேற, ஒரு வாத்தியார்னு சொல்கிறது வேற, ஒரு ப்ரொஃபஸர்னு சொல்கிறது வேற, ஒரு லெக்சரர்னு சொல்கிறது வேற. ஆனால் குருங்கிறது வேற. குருனாவே அந்த நிலையில் இருக்கிறவரை தான் குருன்னு சொல்லுவோம். இருட்டை அழிப்பவர், குருடாக இருக்கக்கூடிய ஒரு இருட்டை நம்ம வாழ்க்கையில் உண்மை யதார்த்தத்தை சொல்கிறவர். இருக்கிற லெசனை படித்து சொல்கிறது கிடையாது. அது வேறு மாதிரி ஒன்று உள்ளுக்குள்ளே இறங்கும். அவருக்குள்ளே இருக்கிறத அப்படியே தூக்கி இன்னொருத்துக்குள்ளே கொடுத்துட்டு போயிடுவார். பரிமாற்றம் நடக்குது பற்றி உங்கள் ஃபோனில் இருக்கிற அத்தனை டேட்டாவும் என் ஃபோனுக்கு நீங்கள் அனுப்புகிறீங்க. அந்த மாதிரி ஒரு குரு இறக்கும்போது தனக்குள்ள இருக்கிற அத்தனை அந்த ஆன்மீக வளர்ச்சியும் ஒருத்தனுக்கு அப்படியே கொடுத்துட்டு போயிடுவார். அது வாயில் படித்து சொன்னால் யாராது. நம்ம உயிரோடு இருக்கும் போதே கொடுப்பாங்க போதிசத்துவாக்கள். தனக்குள்ள இருக்க விஷயத்தை அடுத்தவங்களுக்கு அப்படியே அழுத்துவாங்க. அது வந்து நானூரில் நடக்கிற சமாச்சாரம். அது அப்போ அந்த நிலைக்கு போகிறதுக்கு பேசிக்காக ஒரு சீடன் வந்து பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணி உங்கள் பிஹேவியர்ஸை சேஞ்ச் பண்ணி அந்த கேரக்டரை நீங்கள் கன்வெர்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் உங்களோட முயற்சி இருக்குது. அது குரு சக்தி சப்போர்ட் பண்ணும். பட் எப்போ நீங்கள் அதுவாக மாறுறீங்களோ அப்போ நீங்கள் அந்த குரு சக்தியாகவே நீங்களே மாறிடுவீங்க. தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். அற்புதமான ஒரு பயணம். பட் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், இதாக இருக்கும், தூக்கம் வரும். அதனால் யாருமே விவாச்சனை சொல்லித்தரதில்லை இந்தியாவில். காரணம் என்னென்னா யாருமே அதை கற்றுக்க மாட்டாங்க. அவங்க மனசுக்கு தீனி போடும். ஒரு மந்திரம் சொல்லிக் கொடுத்தா கற்றுக்குவாங்க, ஒரு பிராணாயாமம் கற்றுக்குவாங்க, ஒரு நாடி சுத்தி கற்றுக்குவான், ஒரு யோகாசனம் சொல்லிக் கொடுத்து கற்றுக்குவான், கண்ணை மூடிட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு தியானம்னு சொல்லி கற்றுக்குவான். ஆனால் விவாச்சனா எவனும் கற்றுக்க மாட்டான். அது சிரமமான விஷயம், செய்ய முடியாது ஆரம்பத்தில். ஏன்னா மனதே போட்டு தள்ளுற ஒரு விஷயம் அது. அதனால தான் விபாசனை எங்கேயுமே எவனும் கற்றுக்க முடியும்னா யாரும் சொல்லித்தர விபாசனை சொல்லித்தரேன்னு எவனும் வரமாட்டான் அந்த குருக்கிட்ட. சாப்பாடு போட்டு இடம் கொடுத்து சொல்லித்தரவங்களா இருக்காங்க. சாப்பாடும் ஃப்ரீ, தங்குற இடம் ஃப்ரீ, ராஜா மாதிரி பார்த்துக்கிற மாட்டானா ஒரு 2 நாள் ஓடியாந்துடும், செவரே டிக்கி ஓட்டியாருவான். சாப்பாடு தங்குற இடம் போட்டு கொடுத்தாலே செவரே டிக்கி ஓட்டியாந்துருவான், கற்றுக்க மாட்டான். ஏன்னா அவன் என்ன விரும்பணும் அது தேவைப்படுது அவனுக்கு. மனசுக்கு தீனி, மனதை இன்னும் வளர்த்துறது. ஆன்மீகங்கிற பேரில், தியானங்கிற பேரில் மனசுக்கு தீனி போட்டு இன்னும் போதுவரம் மனசை வளர்த்துக்கிட்டு இருக்கிறான். ஈகோ கன்வெர்ட் பண்ணி நான் பெரிய ஆன்மீகவாதின்னு சொல்கிற மாதிரி. அதுதான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ விபாசனத்தை பயிற்சி பண்ணுறான்னா வீரன் அர்த்தம். தன் வாழ்க்கையை வந்து வேறு கோணத்தில் பார்க்க ஆரம்பிச்சிட்டான், வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டான். இது வாழ்க்கையில் நம்ம தவறான பாதையில் போகிறோம், மாறணும் அப்படின்னு புரிய ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். மேக்ஸிமம் அது வந்து 45 வயசுக்குள்ள ஆண்கள் புரிஞ்சுக்கணும், 32-38 வயசுக்குள்ள பெண்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு மேலே ரொம்ப சிரமமாக போயிடும். அது சரியான வயசில் சரியான புரிதல் ஏற்பட்டு நீங்கள் வந்திருக்கீங்க. தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையும். ஆன்மீக வாழ்க்கை, பொருள் சார்ந்த வாழ்க்கை நான் சொல்ல, அறம் சார்ந்த வாழ்க்கையை சொல்கிறேன். நன்றி நந்தகுமார். ரொம்ப நன்றி மாஸ்டர், ரொம்ப நன்றி. கண்டிப்பாக தீவிரமாக நல்ல ஒரு ரொம்ப உள்ள ஈடுபாட்டோடு இறங்கி அதவே வந்து கேரக்டராக நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக மாற்றிக்கிறதுக்கு உண்டான எல்லா ஸ்டெப்பையுமே நான் கண்டிப்பாக எடுக்கிறேங்க மாஸ்டர். இந்த போரிங்கை வந்து நான் அப்படியே எரித்து சாம்பலாக்கிட்டேங்க மாஸ்டர். போரிங் வந்து மைண்டில் கொஞ்சம் கூட இல்லைங்க மாஸ்டர். எனக்கு கண்டிப்பாக ஒரு ஈடுபாடோடு பண்ணுன்ற ஒரு நல்ல ஒரு மோட்டிவ் இருக்குது மைண்டில். இதுக்கு மேலே கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ரொம்ப ஈடுபாடோடு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் மாறி நான் கண்டிப்பாக பண்ணுறேங்க மாஸ்டர். கண்டிப்பாக நான் இன்னும் நல்ல ஒரு இன்னும் ஒருநிலைப்படுத்தி இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் மாஸ்டர். கண்டிப்பாக. என்ன புண்ணியம் செய்தேனோ